ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் 2023 ஜூனில் அப்போது அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்தது. ஓராண்டுக்கு மேல் அவர் சிறையில் இருந்தார். அமைச்சராக இருப்பதால் ஜாமீன் வழங்கினால் சாட்சியங்களை கலைத்து விடுவார் என அமலாக்கத்துறை வாதிட்டதால் ஜாமீன் கிடைக்காமல் இருந்தது. இதனால் அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்தார். அதன்பின் அவருக்கு கடந்த ஆண்டு செப்டம்பரில் ஜாமீன் கிடைத்தது. வெளியே வந்த 2 நாளில் மீண்டும் அமைச்சராக பதவியேற்றார். இது சர்ச்சையானது. அவர் அமைச்சரானதை எதிர்த்தும் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டியும் வித்யாகுமார் என்பவர் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். அமலாக்கத்துறையும் அவரது ஜாமீனை ரத்து செய்ய கோரியது. அமைச்சராக இருப்பதால் சாட்சிகளை கலைக்கக்கூடும் எனவும் வாதிட்டது. இதை ஏற்ற சுப்ரீம் கோர்ட் ஜாமீனில் வெளியே போன செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சரானது பற்றி கேள்வி எழுப்பியது. எந்த பதவியிலும் இல்லாததால் தான் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டியது. பதவியில் நீடித்தால் ஜாமீனுக்கு சிக்கல் ஏற்படும் என எச்சரித்தது. பதவியா ஜாமீனா எது வேண்டும் என்பதை முடிவு செய்து 28ஆம் தேதிக்குள் தெரிவிக்க உத்தரவிட்டது. இதையடுத்து செந்தில் பாலாஜி நேற்று அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். இன்று வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ராஜினாமா செய்தது பற்றி கோர்ட்டுக்கு தெரியப்படுத்தப்பட்டது. அப்போது வாதிட்ட அமலாக்கத்துறை வழக்கு முடியும் வரை செந்தில் பாலாஜி எந்த பதவியும் குறிப்பாக அரசு பதவி வகிக்க தடை விதிக்க வேண்டும் என்று கேட்டது. ஜாமீனையும் ரத்து செய்ய கோரியது. செந்தில் பாலாஜி வக்கீல் வாதிடும் போது அவர்தான் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டாரே, வழக்கு முடிய 15 ஆண்டுகள் கூட ஆகலாம், அதுவரை எந்த பதவியும் வகிக்கக்கூடாது என உத்தரவிட முடியாது என்றார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் செந்தில் பாலாஜி தற்போது அமைச்சர் பதவியில் இல்லை என்பதால் புதிய கட்டுப்பாடுகள் எதுவும் விதிக்க தேவையில்லை. அவர் மீண்டும் அமைச்சரானால் சுப்ரீம் கோர்ட்டை நாடலாம். அவரது ஜாமீனுக்கு எதிரான வழக்கை முடித்து வைக்கிறோம் என கூறி வழக்கை முடித்து வைத்தனர்.